லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பான். அதை அவனே போட்டு விட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வந்து எந்திக்கும் போது கீழே விழுற மாதிரி போயிருப்பா. ஸோ அப்போ ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிரும். உடனே நம்ம ஹீரோனி வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடிருப்பா. ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிருப்பான். ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்பா. அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ ரூமுக்கு வந்த பிறகு கூட அவன் மைண்டு ஃபுல்லாகவே அந்த கிஸ் பண்ணது தான் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு மைண்டை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபோன் எடுத்து ஏதாவது ட்ராமா பார்ப்போன்னு இப்போ ஃபோன் எடுப்பாளா பார்த்தா அந்த ரூயின் இருக்கான் இல்லையா, அவன் நிறைய தடவை நம்ம ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான். இவர் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மறுபடியுமே ஃபோன் பண்ணுறாரு. சரி என்னத்தை தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோனுமே அட்டென்ட் பண்ணி பேசுகிறா. அதுக்கு அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பாருங்க, நான் ஓடிலாம் அங்கேருந்து வரல, ப்ராப்பராக வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ஹீரோ உங்களுக்கு காசுலாம் தந்திருக்கானே, வேற என்ன? இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் கூட ஹாப்பியாக இருங்க, சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கிடுங்க, இனிமேல் எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிடுறா. தென் அப்படியே கட் பண்ணால் மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கிறா. அவனுக்கு இன்னும் இந்த காயம் ஆறல, வயிற்றுல உள்ள காயம். ஸோ அதனால அவன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுக்காக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாளா. அப்போ அண்ணியை வந்து என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பட்லரை வந்து உங்கள் ஃப்ரெண்டு வெளியே நிற்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டா, எனக்கு இங்கே யாருமே ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் வெளியே போய் பார்க்குறா. பார்த்தா அந்த ரூயன் தான் வந்திருக்கான். அவன் நீ இங்கெல்லாம் இருக்காத, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவள் வரமாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் இவன் விட மாட்டுக்கான், கை பிடிச்சிட்டு என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவங்க எங்கள் வீட்டு கெஸ்ட்டு, ஸோ ஹரஸ் பண்ணுற வேலையை வச்சுக்கிறாதா அப்படின்னு மிரட்டிட்டு நம்ம ஹீரோனையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ரெண்டாவது அண்ணா. அதாங்க நம்ம ஹீரோ கொலை பண்ண நினச்சாங்க இல்லையா, அவங்க தான் ஜியாங். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோனி பேசிட்டு வருவாளாம். அப்போ ஒரு மேடோ வந்து நம்ம ஹீரோனே தெரியாமல் இடிக்க அவள் கீழே விழ போயிடா. உடனே அண்ணா தான் பிடிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஜெலஸ் எட்டி பார்க்குது. பின்னாடி பாரு, ஹீரோ பின்னாடி தான் நிற்கான் அப்படியே அண்ணி சிக்னல் காட்ட இவளுமே பார்க்குறா. ஹீரோ பார்த்ததும் ஹீரோங்க வா, உனக்காக நான் சூப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் செஞ்ச சூப்லாம் ஹீரோக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. அப்போ அண்ணாவும் அங்கே நிற்காங்க இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கும் சூப்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ளே அண்ணியும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஹீரோக்கும் செகண்ட் பிரதருக்கும் செட் ஆகாதுன்னு, அதனால உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. மிஸ் நூனா பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கல்ல அப்படி ஜியாங் சொல்லும்போது, இன்ன பாரு அவளை விட்டு தள்ளியே இரு, அவள் பக்கத்தில் நெருங்குன்னு கூட நினைக்காத அப்படி ஹீரோ சொல்கிறான். சரி விடு, நீ அந்த ரிங்க பத்தின ஸ்டோரிலாம் நம்பலன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டியோ? ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டா, நீ அவளை லைக் பண்ணாலும் அவ உன்னை லைக் பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்கு வேற ஒரு லவ்வர் இருக்கு, ரூயன். வெளியே நின்று அவன்கிட்ட தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தா அப்படி இவன் இப்படி கொளுத்தி போட்டுட்டு போறான். ஹீரோக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சைடு அண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட, ஹீரோக்கு தானே அந்த சூப்பர் ரெடி பண்ணா, பின்ன எதுக்கு அவனுக்கு கொடுக்க பார்த்தா? இதனால ஹீரோட மூஞ்ச ஒரு மாதிரி ஆச்சு தெரியுமா. நான் அது ஹீரோடைய சொந்த பிரதர் நினைச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன் சொந்த பிரதர் கிடையாதா, ஸ்டெப் பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சா? எல்லாம் ட்ராமா பார்த்து தான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு, சரி சொல்லுங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு மெய்டு கூட அஃபரில் இருந்தாங்களாமா. ஸோ அது மூலம் தான் இந்த ஜியாங்குமே பிறந்திருக்கான். ஸோ இந்த விஷயம் ஹீரோட அம்மாவுக்கு தெரிஞ்சதும் ஹீரோடைய அப்பா விட்டு வேலைக்குன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் அப்பா அதுக்கு ஒத்துக்கிடலை. உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி அவங்கள வெளியே விடலை. ஸோ எப்போதும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃபைட் தான் போகுமா. அதுக்கப்புறம் அப்பா ஒரு நாள் இறந்து போயிடறாங்களாம். அதுக்கு காரணமே ஹீரோட அம்மா அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் என் புருஷன் தான் சொன்னது. இது உண்மையாக பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அந்த இடத்துல நின்று பார்த்ததே கிடையாது. பட்டு இந்த சம்பவத்தால் ஹீரோ வந்து மனசளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஏன்னா அவனுக்கு அப்போ 8 வயசு தான். அப்படியே அண்ணி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போயிட்டு, அப்போ அம்மாவுக்கு இந்த சம்பவத்தால் தான் மென்டல் ஹெல்த்தே சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ அதனால அவங்க கிட்ட பேசி அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அப்போதான் ஹீரோடைய மனசை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நர்ஸ் மாதிரி கெட்ட போட்டு இப்போ அம்மாவை தான் பார்க்க போறா. அதே சமயம் அம்மா பார்க்க இந்த ஜியாங் வந்திருக்கிறான். அவன் அம்மாவை ட்ரிகர் பண்ற
காட்டுற மாதிரி பேசுறான். ஹீரோக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு வேற லவ்வர் இருக்கு. இதனால ஹீரோ வந்து அவனுடைய அப்பா மாதிரி பைத்தியக்காரனா தான் நடந்துக்கிடுவான் பாருங்க அப்படின்னு ட்ரிகர் பண்ண அம்மாக்கு அப்பா பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்கள கெட்டி போட்டு என் கூட தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் ஞாபகம் வரவும் உடனே பித்து பிடிச்ச மாதிரி ஆகுறாங்க. அங்க உள்ள பொருளெல்லாம் தள்ளி போட்டு உடைக்கிறாங்க. இவன் அங்கிருந்து கிளம்பிடான். இந்த சவுண்டு கேட்டு நர்ஸ் எல்லாம் இந்த ரூமுக்கு தான் வராங்க. அப்போ இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு சடனா என்னாச்சுன்னு தெரியல. நீங்க போய் கண்ட்ரோல் பண்ணுங்க, நான் ஹீரோ கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினுக்கு இவரை பார்க்கும்போது ஃபெமிலியரா இருக்கு. ஆனா அப்போதைக்கு அதை பெருசா கண்டுக்கல. அம்மாவை தான் பார்க்க போறா. இப்போ அம்மா கிட்ட வந்து அவங்கள காம்டன் படுத்த பாக்குறா. பட் அவங்க காம்டன் ஆன மாதிரி தெரியல. கிட்ட வராதிங்க அவ்வளவுதான் அப்படின்னு அங்க கண்ணாடி துண்டு இருக்குமா அதை வச்சு மிரட்டுறாங்க. ஹீரோனையும் எப்படியாட காம்டன் படுத்தலான்னு கிட்டாக்க போறா. ஆனா அவ கையில கிழிச்சு விட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ தான் வரான். அவன் வந்து அம்மா கிட்ட பேசி எப்படியா அவங்கள காம்டன் படுத்தி அந்த கண்ணாடி துண்டையுமே வாங்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட, அதாவது நம்ம ஹீரோனி கிட்ட, நீ ஓகே தானே கையை காட்டு அப்படின்னு சொன்னா அவ காட்ட மாட்டுக்கா. ஃபைன் தான் அப்படின்னு இவ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேச ஹீரோக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு உடனே மாஸ்க கழுத்த இவ ஈன் பல்ல கட்டிட்டு இருக்கா. எப்படி என்னுடைய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அவ கையில உள்ள காயத்தை பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே மற்ற நர்ஸ் கிட்ட இவளுக்கு மெடிசன் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறான். அனுப்பி விட்டுட்டு அம்மாவை செக் பண்ண டாக்டர் தான் வர சொல்லியிருப்பான். இப்போ டாக்டர் வந்து அம்மா தூங்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஊசியை போட்டுட்டு ஹீரோ கிட்ட யாரோ ஒருத்தங்க இவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஐயோ வலிக்குதே, என்னை டேக்கர் பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஆம்புலன்ஸ் வேணா வர சொல்லிட்டா அப்படின்னு ஹீரோ வந்து நிற்கிறான். நோ தேங்க்ஸ், அந்த அளவுக்கு சீரியஸ்லாம் கிடையாது அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவை கேட்குறான் எதுக்காக என் அம்மாவை பார்க்க போனான்னு. அதுக்கு ஹீரோனியும் தூக்கத்துல தெரியாம நடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. தூக்கத்துலையா, அதுவும் நர்ஸ் டெஸ்ட் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்லனே தெரியல, திரு முழிச்சிட்டு இருக்கா. நீ தானே என் அம்மாவை ட்ரிகர் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே, நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அம்மா பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதனால உள்ளே போய் பார்த்தோம், மற்றபடி நான் எதுவும் பண்ணல, சத்தியமா நான் ட்ரிகர் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது சத்தியெல்லாம் பண்ண வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லு, உண்மையாவே என் அம்மாவை எதுக்கு பார்க்க தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சொல்றத நீ நம்புவியான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் சொல்லு, நம்புறதும் நம்பாததும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா உன்னுடைய மனக்கவலையை ஹீல் பண்ணதான் அப்படின்னு. இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அண்ணி தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். அம்மா அப்பா விட்டு பிரியணும் முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, பெட்டி எடுத்துலாம் கிளம்பியிருப்பாங்க. அப்போ அப்பா வந்து தடுத்திருப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அம்மா வந்து கத்தியை வச்சு அப்பாவை குத்திராங்களாம். ஸோ இதெல்லாம் அங்க வந்து ஹீரோ பார்த்துருவான். ஸோ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. மனசுல ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆயிருது. அதே நேரம் அவங்க அம்மா பார்த்து இவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் ஹீரோனி கிட்ட சொல்ல அவளை கேட்குறா கன்ஃபார்மா அவங்க தான் குத்துனாங்கன்னு தெரியுமா, அந்த ரூம்ல வேற யாராவது இருந்தாங்களா அப்படி சொல்லி கேட்குறா. அதெல்லாம் தெரியல, ஆனா அவங்க குத்துனதை என் கண்ணால பார்த்தேன் அப்படி ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோனிக்கு இதுல வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நிறைய டிராமாஸ்லாம் இப்படி தானே இருக்கும், அதை வச்சு கெஸ் பண்ணி சொல்றா. உன் அம்மா கிட்ட நீ கேட்டு பாத்தியா அன்னைக்கு வேற யாராவது அங்க இருந்தாங்களான்னு? ஆமா, பல டைம் கேட்டு பார்த்துட்டேன், பட் அவங்க அதுக்கு மட்டும் ஆன்சரே சொல்ல மாட்டுக்காங்க அப்படி ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்றான். கவலைப்படாத, அதை நான் இருக்கேன் இல்லையா, நான் அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து அவங்கள பழைய மாதிரி நார்மலுக்கு கொண்டு வரேன், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்போம் அப்படின்னு சொல்றா. அவ்வளவு பெரிய டாக்டராலேயே முடியலையா, உன்னால எப்படி முடியும் அப்படி ஹீரோ கேட்கும் போது அதெல்லாம் முடியும், அம்மாவை பாத்துக்கிற பொறுப்பு மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் சரி நீனே அம்மாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஜாலி அப்படின்னு எந்திப்பாளா. அப்போ காலு சுளுக்கு பிடிச்சிருது. உடனே ஹீரோ தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போவான். இப்போ அம்மா பார்க்குற பொறுப்பு நம்ம ஹீரோனி கிட்ட கொடுத்தாச்சு இல்லையா, அதனால மறுநாள் விடிஞ்சதும் அம்மா பார்க்க வந்துடுறா. அம்மா கிட்ட பேச்சு கொடுக்குறா. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றிலாம் பேச ஓரளவு அவங்களுக்கு பயம் போயிடுது. அவங்க சூப்பராக டிராயிங் வரைவாங்க போல, வாரீங்களா நம்ம ரெண்டு பேரும் வரைவோம், எனக்கும் வரைய தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருமே வரைஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா சூப்பராக வரைகிறாங்க. ஆனால் ஹீரோனி பார்த்தீங்கன்னா கோழி கிண்ண மாதிரி கிண்டி வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்தா அம்மாக்கே சிரிப்பு வந்துட்டுனா பார்த்துக்கோ.
பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து அம்மா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றா. அம்மாவும் அவ கூட இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்றாங்க. ரெண்டு பேருமே நல்லா ஜெல் ஆயிடுறாங்க. இது ஹீரோக்குமே தெரியுது. அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இப்படியே ஒரு நாள் ஃபுல்லா அம்மா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டயர்டாகி அம்மா பக்கத்துலேயே படுத்துறா. ஹீரோ வாரா வந்து அவ தலையை தடவி விடுறான். அப்போ அவ முழிச்சுறா. நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, நானே ரூமுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போக, அப்ப அம்மா பாத்தீங்கன்னா என்ன புஷ் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கத்தி முழிக்கிறாங்க. அம்மா என்னாச்சுமா அப்படி ஹீரோ கேட்கும் போது அப்பதான் அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. நமக்கு அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அம்மா அப்பாக்கு சண்டை வந்ததெல்லாம் உண்மைதான். பட் அம்மா வேன் கண்டெல்லாம் அப்பாவை குத்தலையாமா, யாரோ ஒருத்தங்க பின்னாடி நின்று தள்ளி விட்டாங்களாமா. அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த ரிங்கால தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அம்மா வந்து ஒரு பிளாஷ்பேக் தான் சொல்றாங்க. ஹீரோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா கிட்ட வந்து நீ தான் எனக்குன்னு விதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா அதை பெருசா நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து அப்பாவை லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பாங்க. அவங்க உடனே நீ நம்பலன்னா இதை போட்டு பாரு அப்படின்னு அந்த ரிங்கை கொடுத்துருப்பாங்க. அம்மாவும் போட்டு பார்த்துருப்பாங்க. அதை கழுத்த முடிஞ்சிருக்காது. உடனே அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் ட்ரூவா லவ் பண்ணா மட்டும்தான் இதை கழுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அம்மா அதை பெருசாக நம்பியிருக்கே மாட்டாங்க. சுத்தமாக அதில் நம்பிக்கை கிடையாது. பட் ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிங் இருக்கு இல்லையா, அது கையிலேருந்து கலந்து வந்துடுதாம்மா. அப்போ அவங்களுக்கே அவங்க ஃபீலிங் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணதானே அந்த ரிங் ஆட்டோமேட்டிக்காக கலரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வேற அந்த ரிங் வந்து கலந்து வந்துருச்சா வெளியே. அதனால அப்பா சொன்னதெல்லாம் உண்மை போல, நான் தான் அவருக்கு விதிக்கப்பட்ட பொண்ணு போல அப்படின்னு அப்பா சொன்னதை நம்பி அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அதே மாதிரி ரிங்கை நான் பார்த்தேன். அதுதான் ஒரிஜினல் பிளேட் ரிங். கையில் போட்டு பார்த்தேன், கழுத்த முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், கடந்த 10 வருஷமா நான் உன் அப்பாவை லவ் பண்ணலன்னு. உன் அப்பா என்கிட்ட தந்தது ஃபேக் ரிங். என் ஃபேமிலி சப்போர்ட் அவருக்கு வேணும் அப்படின்னு என்ன போய் சொல்லி ஏமாத்தி மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. 10 வருஷம் நான் லவ் பண்ணாத ஒருத்தர் கூடயே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தப்போ எனக்கு அடுத்த செகண்ட் அங்கே இருக்கே மனசு வரல. அங்கிருந்து எங்காட்டும் ஓடிலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது போக உன் அப்பாவுக்கும் என் மேலே லவ் கிடையாது. ஸோ அதனால நான் அங்கேருந்து போகலான்னு பார்த்தேன். ஆனால் உன் அப்பா வந்து உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்ன மிரட்டி இங்கே இருக்க சொன்னாரு அப்படின்னு எல்லா கதையும் அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷமா அம்மா எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேக்குறாங்க, உங்களை பின்னாடில இருந்து தள்ளி விட்ட ஃபேஸ் பாத்தீங்களா அப்படின்னு. அம்மாக்கு ஞாபகம் இல்ல போல. சரிம்மா, ஞாபகம் இல்லைன்னா விடுங்க, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல அது ஞாபகம் வந்துடும். நான் எப்போதும் உங்க கூட தான் இருப்பேன், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு அம்மாவை தூங்க வச்சுட்டு ஹீரோவும் ஹீரோனியும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவோ உண்மையை வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அவ வந்த பிறகு அம்மா கிட்ட ஜெல் ஆன பிறகு தான் அம்மா வந்து இவ்வளோ ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோனியும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. அப்போ ஜியாங் சொன்னதான் நினச்சி பார்க்குறான். அவன் சொல்லியிருப்பான் தெரியுமா, அவள் உன்னெல்லாம் லைக் பண்ண மாட்டா, அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குதுன்னு. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோனி கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும்தான் என்ன நினைக்கிறியா அப்படின்னு டேரெக்டாகவே கேட்குறான். அதுக்கு அவள் வந்து இப்போ என் மனசில் உள்ளதை சொல்லிட்டா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவன் மனசில் இடம் பிடிக்க தான் ஆசை, அதை ஓப்பனாக சொல்லிட்டா அப்படின்னு அவள் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஜோக்குக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதனால இவன் வந்து அவளுடைய லவ்வை சொல்லவே இல்லை. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறத இவன் பார்க்குறான். வர வர ஹீரோவும் ஹீரோனையும் க்ளோஸ் ஆகிட்டு போகிறாங்க இல்லையா, அது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு ரூயனுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அவ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்போ கேஷ் எல்லாம் அந்த ரிங்கை கழட்டி பார்க்குறா. அது வந்து கலந்து வந்துருது. அப்போ கரெக்டாக அண்ணியுமே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இதை பற்றி ஹீரோக்கு தெரியுமா, ரிங் கலந்து வந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு அண்ணி கேட்கும் போது, இல்லை அண்ணி இந்த ரிங்கை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது அவங்களும் ஆமாம், ரெண்டு பேரும் ட்ரூவாக லவ் பண்ண மட்டும் தான் கழுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன லவ் பண்ண தான் செய்கிறானோ அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜியாங் வந்து ரூயனை உஸ்பத்தி விடுற மாதிரி பேசுகிறான். உனக்கு நூனாவை ரொம்ப பிடிக்கும்ல, ஆனால் இப்போ வந்து ஹீரோவும் நூனாவும் டீப்பாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல இவனால் அதை ஏற்றுக்கிட்டே முடியல. இல்லை அவன் என்னதான் ட்ரூவாக லவ் பண்ணுறா, என்னை ஜெலஸ் பண்ண தான் ஹீரோ கூட நெருங்கி பழகுறா அப்படின்னு சொல்ல, நம்மளன்னா நீயே செக் பண்ணி பார்த்துக்கோ, இந்த ரிங்கை பற்றி ஆல்ரெடி நீ கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கேன். இந்த ரிங்கை கழுத்துனா ஒரே ஒரு வழி மட்டும் தான் உண்டு, ரெண்டு பேரும் ட்ரூவாக லவ் பண்ண மட்டும்தான். ஸோ நீ அவளுடைய ரிங்
ரிங்க கழட்டிப்பாரு, அது ஆட்டோமேட்டிக்கா கலந்து வந்துடும் அவ கையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் கட் பண்ண நம்ம ஹீரோனி தான் கட்டுறாங்க. அவ ஒரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு ஹீரோ கிட்ட லவ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த பொம்மையை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சி இப்படி சொன்னா கிரிஞ்சியா இருக்குமே அப்படின்னு சொல்லி புலம்புறா. டே நீ தான் என்ன லவ் பண்றான்னு தெரியுதுல்ல, அப்போ நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட லவ் சொல்லலாம்ல, எதுக்கு சொல்ல மாட்டுக்கா அப்படின்னு அந்த பொம்மையை போட்டு அடிச்சிட்டு இருக்கா ஹீரோன்னு நினைச்சு. அப்போ அந்த ரூயின் இருக்கான் இல்லையா, அவன் வேற நம்பர்ல இருந்து நம்ம ஹீரோனிக்கு கால் பண்றான். ஃபர்ஸ்ட் அவன் தான் பேசுறான்னு தெரிஞ்சதும் கட் பண்ண தான் பாக்குறான். ஆனா அவனை பாத்தீங்கன்னா என்ன பாரு கட் பண்ணிடாத, என்ன மீட் பண்ண வா அப்படின்னு சொல்றான். நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோவேன், நான் டைரக்டா ஹீரோ வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். சரி வந்து தொலைறேன் அப்படின்னு இவ அவன் கூப்பிட்ட பிளேஸுக்கு போறா. இதை ஹீரோ பாக்குறான். இவ்வளோ சீக்கிரமா இவ எங்க போறா அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறான். பார்த்தா ரூயனை தான் மீட் பண்ண வந்திருக்கான்னு தெரிய வருது. ரூயன் ஹீரோன் கிட்ட உன்னை லவ் பண்றேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த விவியை லவ் பண்ணல உன்னதான் லவ் பண்றேன்னு அப்படின்னு அவனுடைய லவ்வை சொல்ல, அதுக்கு அவ நூனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்வாளாம். அந்த வார்த்தையை கேட்டதும் ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அப்போ இவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு போல, நம்மள பிடிக்கல போல அப்படின்னு அங்கிருந்து சோகமா கிளம்பிறான். அதுக்கப்புறம் இவ கண்டினியூ பண்றா. நூனாக்கு ஒன்று பிடிக்கும், பட் பழைய நூனாக்கு தான், இப்போல நூனாக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறா. அப்போ நீ ஹீரோவையே லவ் பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா ரொம்ப லவ் பண்றேன், ஸோ என்ன அகைன் மீட் பண்ண வராத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ ஒருத்தர் மூஞ்ச வந்து பொத்துறான். அதுல மயக்க மருந்து இருக்கிறதால நம்ம ஹீரோனி அதுலயே மயக்கம் போட்டு விழுந்துறா. இவ மயக்க போட்டு அடுத்த செகண்ட் அந்த ரூயன் அந்த இடத்துக்கு வாரான். ஸோ இது எல்லாமே அவனுடைய பிளான் போல. இவன் நிஜமாவே ஹீரோவை லைக் பண்றாளா இல்லையா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ரிங்கை கழட்டி பாக்குறான். அது வெளியே வந்துருது. அப்போ இவ ஹீரோவை தான் லைக் பண்றா அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. அதே சமயம் செம கோவம் வருது. நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜியாங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு போலியான ரிங்கை கொடுத்துருப்பான். இந்த பிளட் ரிங் மாதிரி ஒரு போலியான ரிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அதை கையில் போட்டால் கழட்ட முடியாதாமா. ஸோ இப்போ வந்து இவன் அந்த ரிங்கை தான் நம்ம ஹீரோனி கையில் மாட்டி விடுறான். மாட்டி விட்டுட்டு நீ மனசு உடைஞ்ச பிறகு கடைசியில் என்கிட்ட தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் கட் பண்ணா நம்ம ஹீரோனி கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிக்கிறா. பக்கத்துல இவனுமே இருக்கான். நான் அந்த வழியா தான் போயிட்டு இருந்தேன், யாரும் என் மூஞ்ச பொத்துனாங்க, அது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்ல எனக்கே நீ மயங்கி கிடக்கான்னு இங்க இருக்கிற எம்ப்ளாயி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். ஆமா ஆமான்னு இந்த வெயிட்டர் பையனுமே கூட சேர்ந்து சால்ரா போடுறான். ஹீரோனுடைய ஃபோன் பேக்குமே காணுமா, அதனால திருட தான் இப்படி மயக்கமடைய வச்சு ஃபோனையும் பேக்கையும் திருடிட்டு போயிருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆனா இந்த ரிங் வந்து ரொம்பவே வேல்யூபிள், ஸோ இதை மட்டும் எப்படி எடுக்காம போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இவ அதை கழுத்துறா. ஆனா இப்போ அதை கழுத்த முடியல. இவன் வேற நம்ம ஹீரோனி மனசு புண்படுத்துற மாதிரியே பேசுறான். இந்த ரிங்கை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 பேரும் ட்ரூவா லவ் பண்ணாதான் இந்த ரிங்கை கழுத்த முடியுமாமே, அப்போ ஹீரோ உன்னை லவ் பண்ணல போல அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு கஷ்டமாயிருது. நேத்து இந்த ரிங்கை கழுத்த முடிஞ்சிச்சு, இன்னைக்கு எதுக்கு கழுத்த முடியல அப்படின்னு புரியாம நிக்கிறா. அதே சமயம் ஹீரோக்கு தான் மேல லவ் இல்ல போல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுவே இந்த பக்கம் ஹீரோ அப்பதான் வீட்டுக்கு வருவான். அவன் சோகமா இருக்கான்னு தாத்தாக்குமே தெரியுது. டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அப்பா செத்தது காரணம் என் அம்மா கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் என் அம்மாவை தள்ளி விட்டுருக்காங்க, ஸோ அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு நேற்று நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். நான் இதை இன்னுமே டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்குமே முன்னாடி இந்த டவுட் இருந்துச்சுடா, எப்படியோ ஹீரோனி வந்த பிறகு இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா, அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் அவளுக்கும் இடையில பாண்டிங்லாம் எப்படி போகுது, முன்னை விட ஃபீலிங்லாம் டெவலப் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ நிஜமாவே அவ எனக்குன்னு விதிக்கப்பட்ட பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாடா எதுக்கு இப்படி பேசுறா, என் காதால கேட்டேன், அவளுக்கு என்ன பிடிக்கல, வேற ஒருத்தவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனி வந்துடா. ஸோ அதனால இவன் வந்து அமைதி ஆகிறான். அவளுமே சோகமா தான் இருக்கா. அப்படியே தாத்தா கிட்ட வந்து நான் அம்மாக்கு சமைச்சு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. சரிம்மா டே நீனும் அவ கூட போடா அப்படின்னு தாத்தா சொல்லும் போது இவனுமே எந்திரிச்சு போவானா. அதெல்லாம் வேண்டாம் தாத்தா, நான் யாரையும் தொந்தரவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ சோகமா போயிடா. ஹீரோ நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னா அவனுமே சோகமா போயிடான். 2 பேருக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகுதுன்னு தாத்தாக்கு நல்லாவே புரியுது. அதனால இதை சால்வ் பண்ணி வைக்க அண்ணி தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவ புலம்பிட்டு இருக்கா. நல்ல வேலை நீ ஹீரோ கிட்ட லவ் சொல்லல, சொல்லியிருந்தா அவனுக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பான், கடைசியில நீ அசிங்கப்பட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா.
அதுக்கப்புறம் அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. தாத்தா வர சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அவங்க இப்போ வந்து 2 பேர்கிட்டையும் என்ன ஏதுன்னு பேசி அவங்க 2 பேருக்கிடையில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. இது மூலமாக நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு, அந்த ரிங்கை நம்பக்கூடாது, டேரெக்டாக ஹீரோ கிட்டவே லவ் சொல்லிடலாம் அப்படின்னு அன்னிக்கிட்ட, நான் டேரெக்டாக ஹீரோ கிட்டவே லவ் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு அப்படின்னு அண்ணியும் ஒரு அட்வைஸ் பண்ண, இந்த பக்கம் ஹீரோக்கும் தெரிஞ்சு போயிட்டு ஹீரோனிக்கு நம்மளை தான் பிடிக்கும், அந்த ரூயனு கிடையாது அப்படின்னு உடனே லவ் சொல்ல அவனுமே விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோனியும் விறுவிறுன்னு ஓடி வருவா. கடைசியாக 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனியும் உன்னதான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வா. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டான்னு தெரியுது, அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், பழைய உனக்கு பிடிச்சது ரூயன் தான், எனக்கு நீ 2 பேரும் டிஃப்ரெண்டான பீப்புள்ஸ், ஸோ எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு அதை கேட்டோன்னா ஆனந்த கண்ணீரே வந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோனிக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியே சொல்கிறா, எனக்கு இந்த ரிங்கை கலத்த முடியலலாம், நான் அப்போ நினச்சேன் உனக்கு என் மேலே லவ் இல்லை போல அப்படின்னு, ரொம்பவே ஃபீல் பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்ல, முட்டாள், இது போய் உன்னை யார் நம்ப சொன்னா, இதை நானே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நேத்து இது கலந்துச்சு அதனால தான், சரி வா தாத்தா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இப்போ தாத்தா கிட்ட தான் கேட்குறாங்க. தாத்தாவும் இந்த ரிங்கை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிறாங்க இது ஃபேக்குன்னு. ஒருவேளை ரூ என்ன மாற்றி வச்சிருப்போனா அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு டவுட் வருது. இந்த ரிங்கை ரெடி பண்ணலாம் அவனுக்கு தெரியாது, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிங்கை எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிற விஷயமே தெரியும். ஸோ ஜியாங் தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பானா இருக்கும் அப்படின்னு இப்போ ஜியாங் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிட்டு, அதே சமயம் அம்மா இருக்காங்க இல்லையா, இங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாமா. உடனே ஹீரோவும் ஹீரோனையும் பார்க்க போகிறாங்க. அப்போ தான் டாக்டர் ஒரு பெரிய விஷயத்தையே சொல்கிறாங்க. அம்மாவுக்கு இவ்வளோ நாள் ட்ரக் கொடுத்துட்டு இருந்தாங்களாமா, பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோனி வந்த பிறகு அவள் தான் அம்மாவை டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டா. அந்த ஃபுட்டு விஷயத்தையுமே அவள் தான் பார்த்துக்கிட்டா. முன்னாடி ஒரு நர்ஸ் தான் அம்மாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ட்ரக்கை கலக்கி கொடுத்துருப்பாங்க போல. நம்ம ஹீரோனி வந்த பிறகு அந்த ட்ரக்கை அம்மாவுக்கு ஒழுங்காக கொடுக்க முடியல. இதனால அம்மாவுக்கு இப்போ பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இப்போ அம்மா வந்து சொல்கிறாங்க, அந்த ஜியாங் தான் என்ன தள்ளி விட்டான்னு. இந்த சைடு அந்த ஜியாங்க தான் கட்டுறாங்க. அவனுக்கு தாத்தா கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ இவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அந்த பொம்பளை உண்மையை சொல்லிட்டுன்னு, இருந்தாலும் அவன் அங்கே போகிறான். நீ தானே என் அம்மாவுக்கு ட்ரக் கொடுத்தா, எங்ககிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு அந்த நர்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா, அவளை வர சொல்கிறாங்க. ஸோ இவ தான் முன்னாடிலேருந்து அம்மாவுக்கு ட்ரக் கொடுத்துருப்பா போல. இப்போ சொல்கிறா, ஆமாம் இவர் சொன்னாரு அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறா. ஆமா நான் தான் சொன்னேன், என் அப்பாவை கொன்னாங்க இல்லையா, அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றான். நடிக்காதடா, அப்பாவை கொலை பண்ணது என் அம்மா கிடையாது, நீ தான் என் அம்மாவை பின்னாடி இருந்து புஷ் பண்ணியிருக்கிறா, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா போய் சொல்றா, உன் அம்மா கொலை பண்ணதுக்கு என் மேல பழி போடுறா, ஃபர்ஸ்ட் உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா நான் தான் கொலை பண்ணேன்னு, சும்மா எவிடன்ஸ் இல்லாம என் மேல பழி போடாதீங்க அப்படி இவன் கொஞ்சம் தெனாவேட்டாவே பேசுறான். அதெல்லாம் எங்க கிட்ட இருக்குது அப்படி நம்ம ஹீரோனி சொல்றா. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட, உன் அப்பா உன் அம்மாவை வெளியே போக விட்டுறக்கூடாதுன்னு இங்க தான் கெட்டி போட்டாங்க, இங்க தான் அடிச்சு போட்டாங்க, ஸோ அவங்கள வாட்ச் பண்ண இங்க ஏதாட்டும் சீக்ரெட் கேமரா வச்சிருப்பாங்களா இருக்கும். நிறைய டிராமாஸ்லாம் இப்படி தானே காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பா உன் அப்பா இங்க வச்சிருப்பாங்க, தேடி பார்ப்போம் அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனி கெஸ் பண்ண மாதிரி ஒரு குட்டி கேமரா அவங்க கையில கிடைக்குது. அப்போ மறைமுகமா வச்சிருக்காங்க போல. அதுல இருந்து தான் இப்போ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து இவனுக்கு போட்டு காட்டுறாங்க. அதுல கிளியராகவே தெரியுது இவன் தான் அம்மாவை பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருக்கான். அதனால தான் அப்பாவுக்கு கத்தி குத்தி ஏற்பட்டு அவங்க அதிலேயே செத்து போயிருக்காங்க. எதுக்குடா இப்படி பண்ணா, அவர் உன் சொந்த அப்பா தானே. ஆமா நான் வர அப்பாவை தான் நினைச்சேன், ஆனா அவர் என்ன அவருடைய மகனா கூட பாத்துக்கல. உன்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா இறந்த பிறகு நான் அவர்கிட்ட வந்தேன், அவரு என்ன சுத்தமா கண்டுக்கிடவே இல்லை, உன்னதான் கேர் பண்ணாங்க. என் அம்மா இறந்ததுக்கு அவரு வருத்தமே படல. அப்பமேலேருந்து அவரை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரை மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வெறுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் கெட்டவனா மாறினதுக்கு அவங்க அப்பா தான் காரணம் போல அப்படின்னு நம்ம ஹியூனிக்கு நல்லாவே தெரியுது. சரி அந்த ஃபேக் ரிங்கை ரூயின் கிட்ட கொடுத்தது நீ தானே அப்படின்னு ஹியூனி கேட்குறா. ஆமாம் உங்கள் 2 பேரையும் பிரிக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட, நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன கண்டுக்கிற மாட்டீங்க, என் மேலே கேரும் பண்ணது கிடையாது, ஸோ அதனால இப்போ ஒரு சான்ஸ் உங்களுக்கு தாரேன், எல்லா சுத்தியும் எனக்கே தந்துருங்க, கடைசி வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்ல தாத்தாக்கெல்லாம் கோவம் வருது, திட்டுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு மாதிரியே வருது. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன், அதுக்கும் நீங்க ஒத்து வர மாட்டேங்கிங்க. அப்போ நான் ரூடா நடந்துக்கிட்டா என் மேல கோவப்படக்கூடாது, ஓகேவா அப்படின்னு அவனுடைய பாடி கார்டை கூப்பிட்றான். ஆனா யாரும் வரல. என்ன பேக்கப் பிளானும் ஃப்ளாப் ஆயிட்டு போல அப்படி ஹீரோ சொல்றான். என்ன பாரு, அவங்களாம் என்னுடைய ஆட்கள், அவங்கள விலை கொடுத்தலாம் நீ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஆட்களை கூப்பிட உடனே அவனுடைய ஆட்கள்லாம் வந்துறாங்க. இவன் என்ன பண்றான்னா நர்ஸுக்கு கண்ணை காட்டா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி காலத்துல கத்திய வச்சிருது. நாங்க இங்க இருந்து வெளியே போன பிறகு அவளை விட்டுறோம் அப்படின்னு சொல்றான். இவன் கண்டிப்பா விட மாட்டான். முதலால என்னதான் சாகடிப்பான்னு நம்ம ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது. அதனால ஜியாங் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த நர்ஸை பிடிச்சிடுறா. அவன் துப்பாக்கி எடுத்து சுட வருவானா, உடனே ஹீரோ வந்து அதை தடுத்து அவனை பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன, தப்பு பண்ணதுக்கு அவனை போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லியாச்சு. இப்ப அப்படியே கட் பண்ண கொஞ்சம் மாசங்கள் ஓடி போயிருது. இன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிக்காக ப்ரொபோஸ் பண்ண போறான். அதனால இந்த இடத்தையே செமையா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அவளை கண்ணை பத்தி தான் கூப்பிட்டு வருவாங்க. ஹீரோ வந்து நிற்பான். அவனுடைய எல்லா சொத்தையும் நம்ம ஹீரோனி நேமிக்கே எழுதி வச்சுட்டான் போல. அதோட டாக்குமெண்ட்ல நம்ம ஹீரோனி கிட்ட கொடுக்க அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிருது. அதுக்கப்புறம் அவன் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு இங்க வச்சு, வில்லியும் மேரி மீனு. ஸோ இவளுமே ஒத்துக்கிட்றா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுவாங்களா. ஸோ அப்படியே கட் பண்ணா ரியல் வேல்ல தான் காட்டுறாங்க. இவன் ஓவர் டைம் ஒர்க் பார்த்து அப்படியே செத்து போயிருப்பான்னு சொல்லியிருப்போம் இல்லையா. செத்துலாம் போல, மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்கா போல. அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வாயை வச்சுட்டு இருக்கா. அங்க இருக்கிற கொலிக்ஸ்லாம் தூங்குனதெல்லாம் காணுண்டி, புதுசா சீவ வர போறாங்க, நம்ம கம்பெனிக்கு புது பாஸ் வர போறாங்க, ஸோ சீக்கிரமா மொழி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவளுமே எந்திரிச்சிரா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழம்பு போய் நிக்கிறா. அப்போ நம்ம கண்டதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்ப அவ கையில உள்ள அந்த பிளட் ரிங்க பாக்குறா. அது ரியலா அப்படின்னு கடிச்சு பாக்குறா. அது ரியல் தான். இது ரியல்னா அப்போ ஹீரோ ரியலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சந்தோஷப்படுறா. அண்ட் அதே சமயம் நியூ பாஸ்மே வராங்க. அவங்க வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோனிக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிதான். அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ சொல்றான், நீ எங்க போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படி ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்படி ரெண்டு பேரும் கிஸ் பண்றதோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோ எப்படி இந்த வேர்ல்டுக்கு வந்தான் அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு காட்டவே இல்லை. பட் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ட்ராமா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.